வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு வருஷம் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியும்ல. சரி, பெட்டர் ஆகிட்டே வருது. சரிங்களா, பெட்டர் ஆகிட்டே வருது. நிறைய வழிமுறைகள் சொல்கிறேன், அதெல்லாம் கடைபிடிச்சிட்டவங்க பெட்டர் ஆகிட்டு தான் வருது. ஓகேங்களா, இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் வாக்கிய பிரகாரம்லாம் இன்னும் சனி பகவான் இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கார். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அச்சோ இப்படி சொல்கிறீங்களேன்றது இல்லை, இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கணுங்க. ஓகேங்களா, நான் வழிமுறைகள் கடைசியில் சொல்கிறேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம வின் பண்ணுறது ஜாஸ்தி. சரி, எல்லாருக்குமே எல்லாமே சூப்பராக வேலை செய்யும், எல்லாருக்கும் எல்லாமே கஷ்டமாக நடக்கும்ன்றதுலாம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நல்லா வேலை செய்யும், ஒரு சில விஷயங்கள் நல்லா வேலை செய்யாது. என்ன நம்ம கஷ்டமான நேரத்தில் என்னென்னா, நல்ல வேலை செய்கிற விஷயம் கூட நம்ம கண்ணில் படாது, அங்கே தான் பிரச்சனை. சரிங்களா, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் கூட சில விஷயங்கள் வேலை செய்யும், அது நம்ம கண்ணில் படாது. இந்த ஜோதிடம்ன்றது அதுதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஐயா நீங்கள் சொல்கிறது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எதுவாக பாவமோ புண்ணியமோ நான் சம்மந்தமே இல்லை அதுக்கு. நான் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா வின் பண்ணுவீங்க, எடுக்கலன்னா நடக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். நான் சொல்கிறதால ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ப மாட்டீங்க கேட்டால். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிம்ம ராசிகள்லாம் இப்போ பணம் கையில் இருக்கிறது பெரும்பாடாக இருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி முன்ன இருந்த மாதிரி பணம் இப்போ இருக்காது. அவ்வளோ ஒரு ப்ரெஷர், பிரச்சனைகள், செலவுகள், தனியாக ஓடிட்டுருக்கோம் காசு. ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ தேடி பாருங்கள். நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சிங்களோ, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் தேடி பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாலே உங்களை நோக்கி அது நிறைய விஷயம் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லேண்டு பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்க, இல்லை அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் யாரோ நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே ஒரு லேண்ட் இருக்கு வாங்கிக்கிறியா, அங்கே ஒரு லேண்ட் இருக்கு வாங்கிக்கிறியான்னு வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வீடு ஓப்பனாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று. இன்னொன்று, லவ் செட் ஆகிறதுலாம் சிம்ம ராசி ஓப்பனாக எல்லார்கிட்டையும் நான் இதை தான் ஃபீல் பண்ணுறேன், நான் ஒருத்தர்கிட்ட பேசணும், நான் லோன்லியாக இருக்கேன், அப்படிலாம் ஓப்பனாக எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. இவங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளும் இதேமாரி ரோட்டில் பார்க்கும்போது ஒன்றா போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு இதுமாரி அமையாதா, நம்மகிட்டே யாருன்னா பேச மாட்டாங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஃபீலுக்கு யாராவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், ஃப்ரெண்டாவோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலிலேயே வீட்லேயே சிம்மராசிக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் யாரை போயிட்டு ஒட்ட மாட்டாங்க. இப்போ அப்பா சிம்மராசினா எல்லாரும் தள்ளி நிற்பாங்க. இல்லை சில பேர் வீட்டில் பையன் சிம்மராசியாக இருப்பான், அந்த பையனை ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்பா அம்மாவால். இந்த டைமில் எப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சேர்ப்பா உக்காரு, என்ன பிரச்சனைன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கிடைக்கும். சில பேருக்கு அது லவ்வாக கூட அமையும். அந்த லவ் எதனா மேரேஜாக மாற்றணுன்னா கூட டைம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக மேரேஜுக்கு டைம் நல்லா இருக்குது. சிம்மராசி லக்னத்துக்கு மேரேஜுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. என்னென்னா சில குளறுபடிகளோடு வரும். என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்குறது கரெக்டான ஆளான்றதை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நல்லா தெரிஞ்சவங்கள தான் பண்ண போகிறேன்னா அப்போ கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள சரியான மக்களாக கூப்பிட்டு போகணும்.
சரிங்களா? யாராவது இவர் பெரியப்பா, இவர் தாங்க வீட்டுக்கு மூத்தவர், இவர் தான் செய்வார்னு கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் அவர் சொதப்பி வச்சிட்டாரு, என்ன போடுவீங்க அது இதுன்னு பேசினார்னா சொதப்பிடும் இடம். சரிங்களா? அதனால் நடக்காத விஷயத்தையும் நடத்தி வைக்கிற மாதிரி சில நல்ல மனுஷங்க இருப்பாங்க நம்ம குடும்பத்தில். அந்த மாதிரி ஆளுங்களும் கூப்பிட்டு போங்க. இல்லை எங்கள் குடும்பத்தில் அப்படி வாய்ப்பே இல்லை தலைவரே அப்படின்னீங்கன்னா ஃப்ரெண்டுங்க இல்லை யாருன்னா இருக்காங்களான்னு பாருங்கள். யாரா நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி தாங்க எல்லாமே சொந்தக்காரங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை, இப்போ சொந்தக்காரங்க கம்மியாகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடைய ஜோன் பெருசாகிடுச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்க தான் உங்கள் சொந்தக்காரங்க. உறவு முறையால் வர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லது செய்கிற எல்லாரும் உங்கள் சொந்தக்காரங்க. அந்த நல்லவங்களும் கூட கூப்பிட்டு போங்க. அவங்க இருந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், ஆப்போசிட்லேருந்து வர பார்ட்டி யாரை கூப்பிட்டு வராங்கன்னு தெரியலேன்னு கதறினீங்கன்னா அதுக்கு தான் நம்ம அந்த நாள் ஹோரைலாம் சொல்லுவோம்ல. இப்போ புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இதெல்லாம் நல்ல ஹோரைகள். இந்த நாட்களில் போய்ட்டு நீங்கள் திருமணத்துக்கு பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ போயிட்டு வரது ரொம்ப நல்லது. இதை தாண்டி நம்ம நிறைய மலர் மருத்துவம், சீடு தெரப்பி, இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த சேனல்லேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி அந்த இதுவும் எடுத்தீங்க. ஐயா எனக்கு இந்த விதைகள் பற்றி சொல்லுங்கள், எந்த மருந்து எந்த மலர் எடுத்துக்கிறதுக்குலாம் சொல்லுங்கலாம் நிறைய பேர் கேட்டிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் எடுத்து அதை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம லைஃப்பில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போது சில விஷயங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த மூலிகைகள் இருக்குது, எந்திரங்கள் இருக்குது, இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் ஏன் சொல்கிறோன்னா எல்லா டைம்லேயும் அப்படியே நம்ம கெத்தாக ராஜாவாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல யானைக்கோ அடிசா இருக்கும். நம்ம டைம் இப்போ லைட்டாக சிங்கத்துக்கு அடிசா இருக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக சில விஷயங்கள் கையில் வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். அது என்னென்ன வேணுன்றதை தனியாக கன்சல்ட்டிங்கில் வாங்க. அது ஒரு ஜாதகம் வச்சு தான் சொல்லணும். மற்றபடி நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையிலையும் வளர்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கனா நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நிறைய நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க, பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. முக்கியமாக யார்கிட்டே இருந்தால் கடன் வாங்காதீங்க. சரிங்களா? ஏன்னா வாங்கிட்டிங்கனாலும் அடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், கொடுத்துட்டிங்கனாலும் அந்த காசை திருப்பி வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். பண விஷயத்தை ஜாகிரதையாக இருந்துச்சிங்கன்னா மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், ரொம்ப நல்லா வேலை செய்யும். சத்யநாராயணா தெய்வம் வழிபடலாம். பங்குனி உத்திரம் வருது, முருகர் போயிட்டு மலை மேலே இருக்க முருகரை போய் வழிபடுங்க. நம்ம உடனே பழனின்றது இல்லை, முருகர் கோயில் ஆயிரக்கணக்கில் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் நூற்றுக்கணக்கான முருகன் கோயில் மலை மேலே இருக்குது. சரிங்களா? தேடி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ குன்றுகள் இருக்குது. குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். மலை மேலே ஏறி போய் வேண்டுங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நடந்து போய் ஏறினீங்கன்னா ஒன்றும் நல்ல வேலை செய்யும். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள்,
கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்க. இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.